வணக்கம். எப்போதும் அண்ணன் சீமான் வீட்டில் வந்து பொங்கல் உற்சாகமாக கொண்டாடுவாங்க. கடந்த ஆண்டு கூட அண்ணனும் அண்ணியும் டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப அமர்க்களமாக பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அண்ணன் முகத்துலையும் மகிழ்ச்சி இல்லை, அண்ணி கையல்வெளி முகத்துலையும் மகிழ்ச்சி இல்லை. அங்கே இருந்தவங்க யாருடைய முகத்துலையும் மகிழ்ச்சியே இல்லாமல் பொங்கலை கொண்டாடி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யார் என்றால் அந்த அதர்மம் மனோஜும் யூடியூபர்ஸ் மைனரும் இவர்கள் இருவரும் தான் இதற்கு காரணம். அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மனவேதனையை வந்து ஏற்படுத்திட்டாங்க. கடந்த ஆண்டு வந்து அவங்க மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருந்தார்கள் என்றால் அப்பொழுது டிரைவர் இருந்தார், அதனால அண்ணியும் மகிழ்ச்சியா இருந்தாங்க, அண்ணனும் மகிழ்ச்சியா இருந்தாரு. அவர் நல்லா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தார் போல, அதனால குடும்பமே மகிழ்ச்சியாக இருந்தது. தற்பொழுது அந்த டிரைவரை வேலையை விட்டு நீக்கிட்டாங்களாம். அதனாலதான் இந்த குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி இல்லை. சீமான் முகத்திலையும் மகிழ்ச்சி இல்லை, அண்ணி முகத்திலையும் மகிழ்ச்சி இல்லை. இதுக்கு முக்கிய காரணமே உங்க அந்த யூடியூபர்ஸும் அப்புறம் அதர்ம மனோஜ் இவர்கள் 2 பேரும் தான் இதற்கு காரணம். அண்ணனுக்கு வந்து மனவேதனையை ஏற்படுத்தி விட்டார்கள். மைனர் வீரமணி கூட சொன்னாரு, கார் டிரைவரை வேணா நீ வேலையை விட்டு நிக்கலாம், ஆனால் அவரது இன்னும் வண்டியை அவர் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத மேடையில சொல்லிட்டாரு. அந்த மனவேதனையில தான் அண்ணனின் குடும்பத்திற்கு வந்து சொல்ல முடியாத மனவேதனையில இருந்து இன்னைக்கு வந்து ஒரு துக்க தினத்தை போல பொங்கலை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆண்டெல்லாம் எப்படி இருந்துச்சு, தேங்காயை உடைச்சி அந்த தேங்காய் சில்ல பிறக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம், அவ்வளோ பெரிய ஒரு குதூகலமா இருந்த ஒரு வீட்டை வந்து இப்படி பண்ணிவிட்டாங்களே அந்த அதர்ம மனோஜும் யூடியூபர்ஸும். அண்ணன் சீமானுக்கும் அண்ணி கைல்வெளிக்கும் வந்து டிரைவர் இருந்தாதான் அது திருநாள், அது இல்லாட்டி அது வெறும் நாள் தான். அதனாலதான் அங்கே வந்து அவர்கள் முகத்துல வந்து மகிழ்ச்சியே இல்லை. அந்த என்னைக்கு டிரைவர் மீண்டும் வேலைக்கு வருகிறாரோ அப்பொழுதுதான் குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. நீங்க கூட கேட்கலாம், பொங்கலுக்கு அண்ணன் வீட்டு பொங்கல்ல என்ன அரிசி போட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். ஏதாவது ஆஸ்திரேலியா கப்பல்ல அண்ணன் அரிசி அந்த கப்பலை சுட்டு பயிற்சி எடுத்தாருல அரிசி கப்பலை, அந்த அரிசி கொண்டாந்தது பொங்கல் வச்சாரான்னு தெரியல. அண்ணனுக்கே வெளிச்சம். நன்றி, வணக்கம்.